இந்த பகுதியிலே நீண்ட நெடுநாட்களாக வாழ்ந்து சிறந்த முறையிலே அடியவர்களையும் மக்களையும் பாதுகாக்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற திருவாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களை அன்போடு வரவேற்று திருவாளர் கிருஷ்ணகுமார் அவருடைய துணைவியார் வந்து திருமணத்தை ஏற்ற வேண்டும் என்ற அன்புள்ளத்தோடு அழைக்கின்றோம். அவர்களோடு நளினி அம்மையார், சித்ரா அம்மையார், சரண்யா அம்மையார், கிருஷ்ணவடிவு அம்மையார் இவர்கள் எல்லாம் உடனாக சென்று திருவிளக்கை ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்க அன்புள்ளத்தோடு வருக வருக என்று அழைக்கின்றோம். கூட்டு வழிபாடாக இன்று நடைபெறக்கூடிய இந்த புனிதமான குரு பூஜையிலே என்னென்ன மனதுக்குள்ளே நம்முடைய பிரார்த்தனைகளாக கொடுக்கின்றோம் என்பதனை அழைப்புகளிலே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லாரும் பூ எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டு வழிபாட்டை இறைவனிடம் கொண்டு செலுத்துகின்ற பொழுது அது அப்படியே நமக்கு கிடைக்கப்பெறும். எந்த வழிபாடாக இருந்தாலும் விநாயகர் பெருமானை துதித்து வணங்கி விக்கிரங்களை எல்லாம் நீக்கி அவருடைய பேரருளாலே நமக்கு எல்லாம் கிடைக்கப்பெறும் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை இப்பொழுது தொடங்குகின்றோம். இன்றைய தினம் இந்த நாட்டிலே பெரிய பெரிய அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. திருக்குற நன்னீராட்சிகள், இல்லச் சடங்குகள் இவைகள் எல்லாம் இன்று வேற்றுமொழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறைவனும் தமிழும் ஒன்று. ஆனால் தமிழ் மொழி இன்று மிகவும் நாம் கூறக்கூடிய மனவேதனை அடையக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விழாவின் மூலமாக விநாயகர் பெருமான் அன்று எப்படி ராஜராஜ சோழன் திருமுறையை மீட்டெடுத்துக் கொடுத்தாரோ அதை போல இந்த காலத்திலே மங்கையர்கரசியம்மையார் அவருடைய குரு பூஜையின் வாயிலாக கருவறைகளிலே கோயில்களிலே எப்பொழுதும் தேவாரம் திருவாசகம் ஓட்டாங்களை நடத்துகின்ற காலமாக அமைய வேண்டும். முதல் நம்முடைய விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பம், நம்முடைய சமயத்தின் பெயர் சைவ சமயம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளையோ நம்மையோ ஒரு குறிப்பீடு கொண்டு அரசாங்கத்தினுடைய ஆணையாக இதையும் நாம் ஏற்படுத்த முடியாத நிலையிலே இந்து மதம் என்ற பூதம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூதம் நம்மை விட்டு அகல வேண்டும். சைவ சமய
பூத்து நின்று இந்து மதம் என்ற மூலம் விலகி சைவ சமயமே இந்த மேன்மையான சமயம் என்பதை உணர்ந்து எல்லோரும் அதை கடைபிடிக்கக்கூடிய காலமாக மாற வேண்டும். மூன்றாவதாக இந்த நிலையெல்லாம் அவல நிலைகள் எல்லாம் ஏன் வருகின்றது என்று சொன்னால், மன்னன் எப்படியோ மக்கள் அப்படி. மீண்டும் இந்த மூவேந்தர்கள் நேரடியாக இந்த மண்ணிலே ஆள வேண்டும். நேரடியாக என்று சொல்வதற்குரிய காரணம், மீனாட்சித்தாய் இன்றும் இந்த உலகத்தை முதலிலே இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகையால்தான் தென்னாட்டிய சிவனையை போற்றி எந்நாட்களுக்கு நிறையாக கொண்டிருக்கிறோம். இது சூட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக வர வேண்டும் என்று விநாயகப் பெருமானை சங்கல்பமாக வேண்டுகிறோம். அடுத்த சங்கல்பம், வெளிநாடுகளிலே அந்த காலத்திலே சென்று வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகமெங்கும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடுகின்ற பிச்சை தான் இன்று தமிழ் மண்ணிலே இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கின்ற உணர்விலே 10% கூட இந்த மண்ணிலே இல்லை. மலேசியா, சிங்கப்பூர் என்று எடுத்துக்கொண்டால் சனி ஞாயிறுகளிலே எல்லோரும் சுற்றுலா போக மாட்டார்கள். தமிழர்கள் குடியிருக்கின்ற ஒட்டுமொத்தமான கூட்டத்திற்கு சென்று தேவாரத்துடன் படிக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வெளிநாட்டிலே வசிக்கின்றவர்கள் எப்படி மாறி இருக்கிறார்களோ அதை போல நாம் மாற வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும். அந்த வெளிநாட்டிலே வசிக்கின்ற தமிழ் மக்கள் எல்லாம், தமிழகம் படிக்கின்ற மக்கள் எல்லாம் நல்ல செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழ் எல்லாம் இந்த திருமுறையினுடைய வழிபாட்டினாலே நிலைத்து அந்த மக்கள் சீரும் சிறப்புமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கையில பூவெல்லாம் கொண்டிருக்க முடியாது. அவரவர்களுடைய உண்மையான என்னென்ன மன ஓட்டங்களிலே கோரிக்கைகள் இருக்கின்றதோ அதை சங்கல்பமாக கணிப்பித்துக் கொண்டு திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல கல்வி செல்வம் கிடைக்க வேண்டும், வியாபாரம் பெருக வேண்டும், நோய் நொடிகள் நீங்க வேண்டும், இப்படி 16 வகை தேர்வுகளும் எல்லோருக்கும் கிடைக்க தருவதற்காக இன்றைய வழிபாடு செய்யப்பட இருக்கிறது. அதற்குரிய பாடல்களை இப்பொழுது ஓத இருக்கிறோம். நீ எல்லாரும் மனம் மூடி பிரார்த்தனைகள் எதுவாக யாருக்காகவும், உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்காகவும் இப்பொழுது இந்த சங்கல்பத்தை மேற்கொள்வோம். அனைவருக்கும் கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கபடு வாழாத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுவு இல்லாத உடலும், சரியாத மனமும், அன்பகலாத கணவன் மனைவியும், கபடாத சந்தானமும், காலாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், கடைகள் வாழாத படையும், தொழிலாத நிதியமும், போனாத ஓடும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், பையனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டர்களும் கொண்டு கண்டாய் அடையாளி அறிவியலும் ஆயத்தத்தையே அது கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு காலம் அகலாத சுகபாதி அருள்வாதி அகிலானி 16 வகை பேர்களும் கிடைக்க பெற வேண்டும். அதை அனுபவிக்கின்ற அந்த ஆற்றலும் நமக்கு கிடைக்க பெற வேண்டும். வாழ்நாளிலே இறுதியாக பிறப்பு இறப்பு இல்லாத தன்மையான விடுதலை எல்லா மக்களும் அடியார்கள் எல்லாம் பெற வேண்டும். அதற்கு எவ்வித தடைகள் வந்தாலும் இந்த மாமந்திரங்களினாலே திருச்செந்தூர் கலிவன்பாவிலே வரக்கூடிய குமரூர் ஆட்சிய இந்த பாடலை ஓதி இப்பொழுது நம்முடைய சங்கல்பத்தை நிறைவு செய்கிறோம். பல்கோடி பாதகமும் சீவிதமும் ஆசுமதலான கவியும் அத்தாவதாரமும் சீர்திருமிய பல்காவியதுவையும் ஓசை இலக்கு முதலாம் 5 இலக்கணம் வைத்து பழுத்த தமுகமை வாழித்து ஒழுக்குமுடன் இன்மை பிறப்பில் இருவாதை அகற்றி உண்மை பெருமரங்கள் மோசித்து நம்மை விடுத்து 1000 பழைய அடியார்கள் கூட்டி தோயில் பரவோ தெரிவித்து செய் அடியிற்கு பூமமாக காட்டி ஆட்கொண்டு அடியிற்கு முன் நின்று அருள் வேண்டி
ஆட்கொண்டு அடியிற்கு முன்னின்று அருள வேண்டி எல்லாரும் சொல்லலாம். இந்த புனிதமான மங்கையர்க்கரசியார் குரு பூஜையை செய்ய உட்படுகின்றோம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருள் முன்னிற்பதாக. எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருள் முன்னிற்பதாக. எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருள் முன்னிற்பதாக. எல்லாரும் கையில பூவில் போட்டுக்கமா. நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஒரு நாள் இங்க போய் சேர போகுது. அது
மங்கையரசி அணியில் எழுதல் செய்தல் மங்கையரசி வயவர்க்கும் மாலை வரிவரை சுவாமிகளே இங்கே எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. தெய்வ சேக்கிழார் பெருமானை எழுந்தருள் செய்தல். ஓம் தலைவி தலைவா போற்றி உயிரலை பிராணை போற்றி அருளை இவள் போற்றி உமையிற புதால் போற்றியும் அன்பலை முதலை போற்றியும் எரிதில் இதயமை போற்றி எரிதில் முகமை போற்றி எரிதில் முடியை போற்றி எரிதில் வடிவை போற்றும் எரிதிலே கண்ணை போற்றும் எரிதிலே தலையை போற்றி போற்றி. எழுந்தருளி அனைத்திலே முருகாயும் மந்திரத்தை நிறுத்துதல் திரியில் கூற்றியிருக்கிறது. ஆயினை மாநாதற்கு இயல் பாருளின் முதபூத குந்திய சுற்றும் கலவியவும் அடைமதி மனிதனும் மூர்த்திகள் ஆடி இருவரும் ஆடி இன்றை ஓராடி ஒன்றை
ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்மலை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிர ஞாயிறு போலும் ஆயிர நெய்கொடியானும் ஆயிரம் பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே திருவாரூர் அமர்ந்த அம்மானே. எழுத்தறிய அம்மை எப்பெரும் மற்றும் அனைத்து முத்தங்களை கவனமாக விலக்கி வணங்குகின்றோம். மணிவாய் விலக்கி வணங்குகின்றோம். மணி கொடை விலக்கி வணங்குகின்றோம். பெரும்புல காலை மொழி மலர் கொண்டக்கு ஆரோக்கியம்